ஹமாஸ் அமைப்பினர் உருவாக்கி வைத்திருந்த மிகப்பெரிய சுரங்க பாதையை இஸ்ரேல் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. இஸ்ரேல் வீரர்கள் அங்கு கண்ட காட்சிகள்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசா பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் 2 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இருதரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் 20 அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தார். இந்த அமைதி திட்டத்தை அடுத்து 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி முதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து கடந்த ஆண்டு பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலியர்களை ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்து வருகின்றனர். அதே சமயம் இஸ்ரேல் மீது அடிக்கடி ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலும் நடத்தி வருகின்றனர். இதற்கு இஸ்ரேல் ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரின் சுரங்கப்பாதையை இஸ்ரேல் ராணுவம் கண்டுபிடித்துள்ளது. இதுவரை இஸ்ரேல் ராணுவத்தினர் கண்டுபிடித்த சுரங்கப்பாதைகளிலேயே இது சிக்கலான பாதை என கூறப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதை சுமார் 7 கிலோமீட்டர் தூரமும் 25 மீட்டர் ஆழத்தில் தோண்டி வைக்கப்பட்டுள்ளது. இதில் தனித்தனியாக 80 அறைகளை ஹமாஸ் அமைப்பினர் உருவாக்கி வைத்துள்ளனர். இந்த சுரங்கப்பாதைக்கு மேலே பள்ளிகள், மசூதிகள், மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன. அதே இந்த இடம் மக்கள் நெருக்கடி நிறைந்த இடம் என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய தேடுதல் வேட்டையின் போது இந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இங்குள்ள அறைகளில் ஆயுதங்கள், வெடிகுண்டுகளும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல பல சதி திட்டங்களும் இங்கு தீட்டப்பட்டுள்ளன. இந்த சுரங்கப்பாதை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் உடல்களை தேடி வந்த போது கூட இந்த சுரங்கப்பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை என இஸ்ரேல் கூறியுள்ளது. சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த போரின் போது கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர் ஒருவரின் உடலை கடந்த வாரம்தான் ஹமாஸ் அமைப்பு ஒப்படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.